கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிட்ச் சாக்கெட் ஒண்ணு மாத்தி குடுக்க சொன்னாரு. அத மாத்தி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இன்வெர்ட்டர் லைன் முதல்லயே இருக்கு. இவ்வளோ நாளா இன்வெர்ட்டர் இல்லாம 1 வருஷமா அப்படியே விட்டோம். இப்போ இன்வெர்ட்டர் புதுசா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்வெர்ட்டர் வாங்கி மாட்டப் போறோம். அது லைன்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நானும் அந்த இன்வெர்ட்டர் லைன்லாம் செக் பண்ணேன். அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்ணல. இன்வெர்ட்டர் லைன் ஒரு ஒரு சுவிட்ச் போர்டுக்கும் போற ஒயர பார்த்தீங்கன்னா, அப்படியே மேப் ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க ஒயர்லாம். செவுத்துலாம் அப்படியே கட்டி கட்டி ஒயர எடுத்து நேரா பாக்ஸ் உள்ள ஓட்ட போட்டு அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க. இன்னும் 2 ரூம்ல பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் ஒயரிங் எப்படி தெரியுமா பண்ணியிருக்காங்க? அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் லைட்டு, 2 ஹோல்டர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எல்இடி பல்பு, ஒரு நைட் லேம்ப் போடுவாங்க. அதுலேருந்து ஒரு வோல்ட்டோட ஒயர் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க இன்வெர்ட்டருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிட்ச் போர்டுக்கு இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு ஒயர் உள்ள எடுத்துட்டு போணும். அந்த மாரி எடுத்துட்டு போல. இந்த பல்போட வோல்ட்டுக்கு வரக்கூடிய ஒயர டெமி பண்ணி, அத வந்து இன்வெர்ட்டருக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன்னா, அந்த ஒயர் அந்த பாக்ஸ்லேருந்து வரதுனால அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க அத. இந்த மாரி வேலைய எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி, இன்வெர்ட்டர்ல ஒர்க் ஆகுற மாரி எல்லா வேல பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒயர்லாம் வலிக்காம இருக்கிற ஒயர்ல எப்படி எப்படி ஆல்டர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க வீட்ல அந்த ஹோல்டர் எரிஞ்சிருந்த இடத்துல இப்ப அந்த இடத்துல ஹோல்டர் இல்ல. ஏன்னா, அந்த ஒயர் தான் இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒயர் எடுத்து. இந்த ஒயரிங் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு, சார் இன்வெர்ட்டர் ஒயர் வந்து சரியான முறையில பண்ணல. கரெக்ட்டா பண்ணணும்னா, ஒரு ஒரு பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டர் ஒயர் தனித்தனியா போணும். தனித்தனியா ஒரு ஒரு பாக்ஸ்லேருந்து ஒயர் எடுத்துட்டு போய் டிபில வச்சுட்டு, டிபில ஒரு பிரேக்கர் செட் பண்ணிட்டு, இந்த ஒயர்லாம் அதில போட்டு, அதே மாரி இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு இன்புட் ஒண்ணு எடுத்துட்டு வந்து, அந்த பிரேக்கர் இன்புட் குடுத்துடணும். அந்த ஒரு பிரேக்கர் ஆஃப் பண்ணா, உங்களுக்கு இன்வெர்ட்டர் லைன் மட்டும் தனியா ஆஃப் ஆயிடும் சார்ன்னு சொல்லியிருந்தேன். அப்படி தான் ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கஸ்டமர்ட்ட. அப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா எரிஞ்ச எல்இடிலாம் இப்போ வந்து எல்இடி பல்ப் ஹோல்டர்லலாம் போட்டா எரியல. வெறும் ஹோல்டர் மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்க வீட்லயும் இன்வெர்ட்டர் ஒயரிங் பண்றீங்கன்னா, இருக்கிற பாயிண்ட் எதுவும் டெம்மி ஆகக்கூடாது. தனித்தனியா ஒயர் எடுத்துன்னு போய் ஒரு ஒரு பாக்ஸ்லேருந்து ஒயரிங் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க எலக்ட்ரிஷியன்ட்ட. உங்க வீட்ல எந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். அது இல்லாம இன்னொருத்தர்ல எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லுங்க. இருக்கிற ஒயர்ல எந்த ஆல்டரும் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுங்க. இன்வெர்ட்டர் ஒயரிங் போடும்போது எல்லாமே புதுசா பண்றது நல்லது. எல்லா எலக்ட்ரிஷியனும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த மாரிலாம் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு கஸ்டமர் செய்றது பார்த்தீங்கன்னா, "அந்த எலக்ட்ரிஷியன கேட்டேன்ப்பா, ரொம்ப ரேட் கேட்டாருப்பா. இவன் தான் கம்மியா செஞ்சு குடுத்தான்ப்பா" அப்படின்னுவாங்க. கம்மியா செய்ற ஒரு சிலர் பண்ற வேலை இப்படி தான் இருக்கும் வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் கிளீனா எப்படி இருக்குமோ அப்படி செஞ்சு குடுப்பான்னு சொல்லிட்டாரு. கன்சோல்லேயே ஒரு ஒரு பாக்ஸும் ஒயர் வச்சுட்டேன். ஒரு ஒரு பாக்ஸ் வந்து டிபிக்கு தனித்தனியா ஒயர் எடுத்துட்டு போணும். கன்சோல்ல வலிக்க முடியல ஒயர்லாம் டைட்டா இருக்கு. கஸ்டமர்ட்ட ஒரு பைப் இல்ல கேசிங் போட்டு டிபிக்கு எடுத்துன்னு போயிடுறேன் சார் ஒயர்ன்னு சொல்லியிருந்தேன். பைப் பட்டிலாம் அடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லா ரூம்லேருந்து ஒரு ஒரு ஒயர் வந்து இன்வெர்ட்டர் பாக்ஸ் கிட்டயே எடுத்துன்னு போயிட்டு, கன்சோல்லேயே இந்த பாக்ஸ் கிட்டயே ஒரு பிரேக்கர் வச்சு, எடுத்துன்னு போன இன்வெர்ட்டர் லைன்லாம் அந்த ட்ரிப்பர்ல வச்சாச்சு பிரேக்கர்ல. இன்வெர்ட்டருக்கு லைன் எதாவது ஷார்ட் ஆச்சுன்னா, அந்த பிரேக்கர் கீழ இறங்கிடும். இப்படி தான் கரெக்ட்டா பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்லயும் ஏதோ இன்வெர்ட்டர் ஒயரிங் நடக்குன்னும்போது இந்த விஷயத்தலாம் நீங்க கவனிங்க. உங்க வீட்ல இந்த மாரி எலக்ட்ரிக்கல் தவறு நடக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல பாருங்க. நீங்க நெறைய விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.